லீடர் என்ன பண்ணக்கூடாது? காலத்தால் அழிக்க முடியாது. ராமன் மாதிரி என்னை மாத்தின உடனே இன்னொருத்தன் மனைவி மேல எனக்கு ஆசையே இல்லை. அவமானங்களை கடந்து எப்படி வாழ்க்கையில முன்னேறும்? நீங்க எழுதின புக்கில் எனக்கு ராம்தனுக்கு ஒரு புக்கு ரெஃபர் பண்ணணும், ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், எந்த புக் இருக்கு? கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் லைஃப் இஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிறான். ராம்தன் இஸ் ஈக்குவல் டு உழைப்புன்னு போடுவாங்கல்ல. உன்னில் என்னை தொலைத்து விட்டு என்னை என்னால் தேடிக்கொண்டிருக்கவும் எனக்கு நேரம் இல்லை. ப்ரௌட் ஆஃப் புதுக்கோட்டைன்னு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இதை புதுக்கோட்டையில தான் வச்சு புதுக்கோட்டையில ஜெயிச்சு காமிக்கணும்னு நினைக்கிற உங்க எண்ணம் இருக்குல்ல, இவங்களாவது ஒன்றிணைத்தாலே புதுக்கோட்டையில் உள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெரிய ஊடுதலாக இருக்கும். ஏன் எம்ஜிஆர் எல்லாரும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லீடர்னு சொல்றாங்க? என்னை சந்திக்கிற நிறைய பேர் நீ கேட்குற கொஸ்டின் என்னன்னா, லீடர் எப்படி ஆகணுங்கிறதுக்கு என்ன என்ன அட்வைஸ் கேட்பாங்க. அதான் இன்னொரு விஷயம் கேட்கணும், லீடர் என்னவா இருக்கணும் அப்பதான் லீடர்னு கேட்பாங்க. நான் சந்திச்ச பெரிய லீடர் நீங்க தான், நான் வியந்த லீடர் நீங்க. உங்கள்ட்ட கேட்குறேன், லீடர் என்ன பண்ணக்கூடாது சார்? லீடராகவே இருக்கக்கூடாது. புதுக்கோட்டையில் ஒரு மெஸ் இருக்கு, பழனியப்பா மெஸ். தெரியும் சார், குடும்ப நண்பர் தான். நீங்க அந்த பழனியப்பா மெஸ்ஸுக்கு நீங்க எப்போ போனீங்கன்னாலும் இன்னைக்கு புதுக்கோட்டையில் வந்தாங்கனாலே பழனியப்பா மெஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம். ஆமாம், ஏன்னா நம்ம ஆளுங்க சாப்பாட்டு பிரியர்கள் ரொம்ப. பழனியப்பா என்ன காரணம்னா, நான் இத்தனை வருடங்களா இந்த புதுக்கோட்டையில நான் இருக்கேன், இது வரைக்கும் அவங்க கல்லாவில் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆமா ஆமா ஆமா, உண்மை. சொன்னது கூட யோசிச்சு பார்க்குறேன், அவங்க எப்போதுமே சமையலில் இருப்பாங்க, சமையலறையில் நிற்பாங்க. நீங்க உங்களுக்கு பரிமாறுவாங்க. நீங்க பரிமாறுறப்ப பக்கத்துல நின்று பரிமாறுவாங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் உட்கார மாட்டாங்க. ஆள் இல்லைன்னா அவங்க குழம்பு எடுத்து ஊத்துவாங்க. ஆள் இல்லைன்னா அவங்க இலையை எடுத்துருவாங்க. இதுதான் லீடர். ஏன் எம்ஜிஆர் எல்லாரும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லீடர்னு சொல்றாங்க? எம்ஜிஆர் இன்னைய வரைக்கும் நம்ம தலைமுறை, உங்க தலைமுறை, உங்களுக்கு பிறகு வர்ற தலைமுறை வரைக்கும் எம்ஜிஆர்ங்கிற பேர் இருந்துகிட்டே இருக்கும். காலத்தால் அழிக்க முடியாது. ஏன்னு கேட்டா, அவர் பசியில கஷ்டப்பட்டாரு. கஷ்டப்பட்டவங்களை பத்தி அவர் யோசிச்சார். அவர் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறத ஒரு பழக்கமாவே வச்சிருந்தார். ஏவிஎம் சரவணன் முயற்சி திருவினை ஆகும்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். ஏவிஎம் சரவணன் ஒரு இரவுல கார் பயணத்துல போறப்ப அந்த காரு பஞ்சர் ஆயிருது. அந்த காரை டயர் மாத்துறதுக்காக மாத்துறாங்க. ஏவிஎம் சரவணன் பக்கத்துல அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு கட்டையில உட்கார்றாரு. தண்ணி தேவைப்படுது, கார்ல கேட்கிறாரு, கார்ல இல்லை. டிரைவர்கிட்ட சொல்லி தண்ணி தேவைப்படுதுன்னு இந்த டிரைவர் என்ன பண்றாருன்னா, ஓடி போய் ஒரு ஒரு வீட்டுல வாங்கிட்டு வர்ற சொம்புல ஒரு பாட்டி தண்ணி கொடுக்குறாரு. கொண்டாந்து கொடுக்குறாரு. ஏவிஎம் சரவணன் குடிச்சிடுறாரு. காரு ரெடி ஆயிடுச்சியா, உட்காரலாம் ஐயா அப்படின்னு டிரைவர் சொன்னாரு. சரவணன் உட்காந்துட்டாரு. சரவணன் ஏவிஎம் சரவணன் உட்கார்ந்த பிறகு அது அந்த ஒரு இரவு நேரம் ஆயிடுச்சு. அப்பா தண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த பாட்டியை கூட்டுவாய. அந்த பாட்டி வர்றாங்க. பாட்டிக்கிட்ட, பாட்டி ரொம்ப நன்றி, தண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா பணம் கொடுக்குறாரு. இந்த 100 ரூபாயை வாங்கின பாட்டி, காருக்குள்ள யாரு எம்ஜிஆரா இருக்கியே, எப்படி பிராண்ட் ஆக்கி இருக்காரு. அதாவது பணம் ஒருத்தர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தா அது எம்ஜிஆரா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. அதனால ஒரு லீடர் அப்படிங்கிறது ஒரு தனக்கு சார்ந்தவர்களுக்கு, தன் சார்ந்த மண்ணுக்கு, தன்னுடைய சொசைட்டிக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்குமான வளர்ச்சியில கூட நிக்கிறது, வழிகாட்டுறது, அவங்களே ரோல் மாடலா இருக்கிறது. எல்லார் மாதிரியும் நீ போட்டு போய் சீதையை அட்ராக்ட் பண்றதுக்கு ராவணன் பார்த்தாராம். ராவணன் பாவன் வேற மாதிரி மேக்கப் போட்டு போய், நீ 10 தலையோட போனா அட்ராக்ட், வேற மாதிரி போயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் போறப்ப ஒருத்தன் சொல்லியிருக்கான், ராமன் மாதிரி போனா என்ன, அப்படி போயேன் மேக்கப் பண்ணிட்டு. நான் ராமன் மாதிரி போட்டு தான் போனேன். ராமன் மாதிரி என்னை மாத்தின உடனே இன்னொருத்தன் மனைவி மேல எனக்கு ஆசையே இல்லை. அப்ப அதுவாக நாம மாறிக்கொள்ளுகிற போது நம்மள்ட்ட இருக்கிற அழுக்குகள் கூட துடைக்கப்படும். மற்றவர்கள் பின்பற்றுகிற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும். சார், நீங்க படிச்ச புக்ல சார் எனக்கு 3 புக்கு நீங்க ரெஃபர் பண்ணணும். ஒரு புக்கு யங்ஸ்டருக்கு, ஒரு புக்கு உமனுக்கு, இன்னொரு புக்கு தொழில் முனைவோர் என்டர்பிரனருக்கு. 3 புக்கு ரெஃபர் பண்ணா எந்தெந்த புக்கு ரெஃபர் பண்ண நாங்க படிக்கிறதுக்கு? பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னா த லைஃப் ஆஃப் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சொல்லுவேன். லைஃப் ஆஃப் டாக்டர். ஓகே. முத்துலட்சுமி ரெட்டியோட லைஃபை அவங்க படிச்சாங்கன்னா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். எப்படி வாழ்க்கையில உயரணும், அவமானங்களை கடந்து எப்படி வாழ்க்கையில முன்னேறணும். ஏன்னா பெரும்பாலும் பெண்கள் தங்களை ஒரு டீஸ் பண்ணாலோ அவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க.
எந்த வசதியும் இல்லாத காலத்துல உயர் படிப்புக்கு போனாங்க. பெண்களுக்கு கல்லூரியிலேயே இடம் இல்லை, ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும்னு இருந்த காலத்துல வந்து போராடி இடத்த நம்ம மன்னர் கல்லூரியில வாங்கி படிச்சாங்க. புதுக்கோட்டையில படிச்சாங்க. அவங்க இங்க இருக்கிற அவங்க பேர்ல தான் அங்க மருத்துவமனை இருக்கு. புரட்சியை ஏற்படுத்தினாங்க, மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க, சட்டசபையில இடம் பற்றாங்க. அந்த ஒரு தேவதாசி ஒழிப்பு முறை வர்றப்ப ரொம்ப ஆவேசமா குரல் கொடுத்து அதை ஒழிக்கணும் அப்படின்னு நின்னாங்க. பெரியார் வந்து அவங்கள கூப்பிட்டு பாராட்டினாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்து உயர்ந்த வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகமா நான் பார்க்குறேன். இளைஞர்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா கலாம் அவர்களுடைய புத்தகங்களை தான் நான் சொல்லுவேன். எந்த புத்தகத்தை வேணாலும் அவங்க படிக்கலாம். ஏன்னா கலாம் வந்து நீங்க ஒரு இந்தியாவினுடைய கடைக்கோடி கிராமத்துல வந்து ஒரு ராமேஸ்வரத்துல ஒரு கடைக்கோடி கிராமத்துல ஒரு பிறந்த ஒரு சாதாரண ஒரு பையன், என்ன சொல்ல போனா வறுமையில வீட்டுக்கு வீடு பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்து ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு ஒரு ரோல் மாடலா இருந்தவர் வந்து கலாம். அவர் தான் இளைஞர்களை பத்தி கனவு கண்டார். இளைஞர்கள் இப்படி எல்லாம் இருக்கணும், மாணவர்கள் இப்படி இருக்கணும்னு அவருடைய எல்லா வாழ்க்கை முழுக்கவே அவர் ஸ்டூடெண்ட் தான், இளைஞர்களை தான் அவர் யோசிச்சார். அதனால கலாமுனுடைய புத்தகங்களை வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். பிசினஸ் மேனுக்கு வந்து நீங்க நம்ம ராம்ராஜ் காட்டன்ல இருந்து அவங்க வெண்மைன்னு ஒரு புத்தகம் போடுறாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தலை போடுவாங்க. இந்த மாதம் கூட தெளிவு அப்படின்னு போடுவாங்க, அறிவு அப்படின்னு போடுவாங்க, தூய்மை அப்படின்னு போடுவாங்க, நேர்மை அப்படின்னு போடுவாங்க. இந்த போடுறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராமராஜ் காட்டன் அப்படிங்கிறவங்க அவங்க சும்மா அந்த துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு ராமராஜ் காட்டன் நான் பல வெளிநாடுகளுக்கு போறேன், ராமராஜ் காட்டன் இங்க இருக்கு. ஆமா உண்மை, எல்லாரும் அதான் தவிர்க்க முடியாத இடத்துல. ஆமா, நீங்க ஒரு எந்த ஏர்போர்ட் போனாலும் ராமராஜ் காட்டன் வந்து அங்க இருக்கு. ஒரு சாதாரண துணி வியாபாரம் பண்ணவர் போதும், ஒரு சின்ன கடையை 2 கடையை வச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம இன்னைக்கு வந்து ராமராஜ் காட்டன் வந்து வியாபித்து வளர்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அது மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய உதவிகள் செய்யறாங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து தங்களுடைய தொழில் மூலமா உதவி செய்யறாங்க. அது அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க படிச்சாங்கன்னா ஒரு சின்ன இடத்துல இல்லாம ஒரு தங்களுடைய உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு பெரிய சிந்தனைக்கு அவங்க போயிடுவாங்க. அதனால இந்த புத்தகங்கள்ல அவங்க படிக்கிறது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி சார். அதுக்கப்புறம் சார் நீங்க எழுதின புக்கில் எனக்கு ராம்தனுக்கு ஒரு புக்கு ரெஃபர் பண்ணணும், ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், எந்த புக் கொடுப்போம்? ஒரே புத்தகம் தான், தேவதைகளால் தேடப்படுபவன். என்ன பதில் மறந்துருச்சு, இப்ப என்ன பதில் சொல்ல இல்ல. அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். ஏன் அந்த முக்கியமான புத்தகம்னா அது தமிழ்நாடு அரசனுடைய விருது வாங்கின புத்தகம், அதிகமான எடிஷன் வந்த புத்தகம். அதனால வந்து அந்த புத்தகத்துக்கும் இப்ப நீங்க ராம்தன் இஸ் ஈக்குவல் டு உழைப்புன்னு போடுவாங்கல்ல, அதே மாதிரி ராம்தன் இஸ் ஈக்குவல் டு தேவதைகளால் தேடப்படுபவன். இது நன்றி சொல்லலாமா வேணாமா? இல்ல, அந்த புத்தகத்துல உள்ள கவிதைகளுமே நல்லா இருக்கும். பொதுவா நிறைய அதுல உள்ள கவிதைகள், அதுல பெரும்பாலும் கொஞ்சம் ரொமான்ஸ் அதுல நிறைய இருக்கும். ரொமான்ஸ்ல வந்து என்னன்னு கேட்டா, வாழ்க்கையில வந்து ரொமான்ஸ் காதலிக்காம கவிதையே எழுத முடியாது, யாரும் வரவும் முடியாது. வாழ்க்கையில் ஒரு முறை கூட காதலிக்காதவன் பன்றிப்பால் குடித்தே வளர்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு பம்பாய்க்காரன் சொன்னான்னு ஒருத்தர் கவிதை எழுதியிருப்பாரு. அதனால அதுல எப்படி பாசிட்டிவா இருக்குன்னா, ஒவ்வொரு நிமிடமும் உன்னையே நினைத்து கொண்டிருக்க என்னால் முடியாது, மானென்றும் மயிலென்றும் மயக்கும் வார்த்தைகளால் வர்ணிக்க தெரியாது, உன்னில் என்னை தொலைத்து விட்டு என்னை என்னால் தேடிக்கொண்டிருக்கவும் எனக்கு நேரமில்லை, இம்மி அளவு தாமதித்தாலும் இழக்க நேரிடும் இந்த இயந்திர வாழ்க்கையில் இயல்பாய் இருக்கலாம் வா, காதலின் புதிய அர்த்தத்துடன் அப்படின்னு அதுல ஒரு கவிதை இருக்கு. அது ஒரு நல்ல புத்தகம் அது சார். அப்புறம் ஃபைனலா சார், நான் பார்த்து நீங்க ப்ரைட் ஆஃப் புதுக்கோட்டை, எங்களுக்கெல்லாம் நான் மட்டும் இல்லை என் நண்பர்கள் எல்லாம் சொல்றது ப்ரைட் ஆஃப் புதுக்கோட்டை. நான் ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் புதுக்கோட்டைக்கு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார். அது வந்து பிஓபின்னு ப்ரௌட் ஆஃப் புதுக்கோட்டைன்னு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சொன்ன எனக்கு கருத்துக்கள்லாம் ஒற்று போகிற நிறைய பேரை உள்ள வச்சு புதுக்கோட்டைக்கான விஷயங்களை டேலண்ட்ஸ் நிறைய பேரை உருவாக்கி நம்ம நெட்வொர்க் பண்ணியிருக்கோம்ல சார், நெட்வொர்க் வழியா நிறைய பேருக்கு நல்லது செய்யலாம், போய் சேர்க்கலாம், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்படிலாம் நம்ம வந்த பாதை, நீ வந்த பாதை, இப்போ நம்ம பேசிட்ட விஷயம்லாம் சேர்க்கலாம்னு ஆசைப்பட்றேன். இப்படி போகிற எனக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும்
ஒரு அட்வைஸ் வேணும். இல்லை, நல்ல யோசனை. ஏன்னா புதுக்கோட்டை ப்ரைட் ஆஃப் புதுக்கோட்டைன்னா இப்போ அண்மையில் நான் புதுக்கோட்டை சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். அந்த மேடையில இருந்த அவ்வளவு பேருமே புதுக்கோட்டை. அப்படிங்களா? ஆமா, நம்ம ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தான் நான் போனேன். அங்க ஒரு ஜட்ஜ் இருந்தாரு, அவர் புதுக்கோட்டை. அந்த ரைட்டர் வந்து அவர் புதுக்கோட்டை, புதுகை வெற்றிவேலன்னு தான் அவருக்கு பேரு. அங்க புதுகை தென்றல்னு ஒருத்தர் பத்திரிகை நடத்துறவர், அவர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அதுல பேசுற நான் சீஃப் கெஸ்ட் புதுக்கோட்டை, அதை தொகுத்து வழங்கினார் ஒருத்தர், நான் புதுக்கோட்டை தான் சார் அப்படின்னாரு. அப்ப நான் நினைச்சேன், நீங்க சொல்ற அந்த ப்ரைட் ஆஃப் புதுக்கோட்டைங்கிறது எனக்கு நினைவுல வரும். வெளிநாடுகள் போறப்போலாம் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை யாராவது வந்து பார்த்துட்டு சார் வணக்கம் நான் மச்சுவாடி அப்படிம்பாங்க. சார் நான் இங்கதான் சார் பெரியார் நகர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடிக்கடி அந்த குரலை வந்து நீங்க சிங்கப்பூர்லயும் மலேசியாவிலையும் நிறைய நாடுகள்ல அதை கேட்க முடியும் நம்மளால. இன்னொன்னு, ஒரு உங்களுக்கு தெரியாது இல்லை, புதுக்கோட்டை வந்து மன்னர்கள் காலத்துல உள்ள ஒரு மண். இது மன்னர்கள் காலத்துல இருந்து இப்ப மக்களாட்சிக்கு நம்ம வந்துட்டோம். எந்த வாய்ப்புகளும் இல்லாத ஒரு இடத்த வந்து இதை வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறோம். இப்ப ராம்தன் நினைச்சிருந்தா இதை வந்து ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல, கோயம்புத்தூர்ல அல்லது பெங்களூர்ல அல்லது வேற ஊர்கள்ல இதை வச்சிருக்க முடியும். இதை புதுக்கோட்டையில தான் வச்சு புதுக்கோட்டையில ஜெயிச்சு காமிக்கணும்னு நினைக்கிற உங்க எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணம் தான் மிகப்பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணு என்னுடைய மனதில் நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டா, முதல்ல நம்ம ஊரை முதல்ல பார்க்கணும். எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இதே ஸ்கூலை வந்து நீங்க வந்து அரும்பாக்கத்துல அல்லது கோயம்பேடுல நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்கலாம் சார் அப்படி. ராம்தன் உருவாக்கி இருக்க மாட்டாங்க. ராம்தன் உருவாகி இருக்க மாட்டாரு. ஒரு வழக்கறிஞர்கள் நம்ம நவீன் உருவாகி இருக்க மாட்டாரு. நம்ம ஸ்கூல்ல படிக்கிற வந்து சூப்பர் சிங்கர் விஷ்ணு உருவாகி இருக்க மாட்டாரு. அது மாதிரி நிறைய பேரை நம்ம அங்கே இந்த நிறைவு நமக்கு அதுல கிடைக்காது. நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் லைஃப் இஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிறான். வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சாதனை வந்து மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி நம்ம பண்ற ஒரு தொழில கிடைக்குது, நம்ம பண்ற பணியில கிடைக்குது அப்படின்னா அது மகிழ்ச்சி. அதனால நீங்க பண்ற அந்த பிஓபி அப்படிங்கிறது உங்க மனதுக்கு எப்போதுமே வாழ்க்கையில நெடும் பயணம். இந்த உலகத்தையே நீங்க சுத்தி வரலாம். நம்ம மண்ணுக்கு ஏதோ ஒண்ணு பண்றோம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அது ரொம்ப முக்கியமானது. உலக நாடுகளை கலாம் சுத்தி வந்தாரு. ஆனா அந்த அவர் ஊருக்கு தான் அது ரொம்ப பெருமையா இருக்கு. புதுக்கோட்டையில பியு சின்னப்பா இருக்கிறாரு. புதுக்கோட்டையில பியு சின்னப்பான்னா புதுக்கோட்டைன்னு ஒரு பேர் இருக்கு. தியாகராஜ பாகவதர் வந்து திருச்சிக்காரரு. அந்தந்த மனிதர்களால அந்த மண்ணு பெருமை அடையுது. அது மாதிரி நம்ம மண்ணுக்கு பெருமை அடைகிற விதயமா வந்து நீங்க பண்ற ஒரு செய்தி ரொம்ப நல்லா இருக்கணும். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம மண்ணுக்கும் நம்ம மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும். மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மண்ணுக்கும் பயனுள்ளதா அது அமையுங்கிறதுல எனக்கு ரொம்ப நல்ல நம்பிக்கை. என் நோக்கமா தான் சார். உங்களை ஒரு ஆள் இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது, இத்தனை பேர் புதுக்கோட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்கன்னு தெரியுது. இவங்களாவது ஒன்றிணைத்தாலே புதுக்கோட்டையில் உள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெரிய ஊண்டுதலா இருக்கணும். ஆமா ஆமா, அது அந்த நோக்கத்துக்கு தான் அந்த பிஓபியை ஸ்டார்ட் பண்றோம் சார். உங்களை மாதிரி ஆள் எனக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது அது பெருசா சாதிக்காது சார். அதே சார், அதை தாண்டி சார் இப்ப நிறைய நான் ஆக்சுவலி உங்களை கூப்பிட்டு பேசினதுன்னா உங்களை போய் தெரிஞ்சுக்காண்டி கூப்பிட்டேன். நீங்க எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டீங்க, நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டீங்க. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நீ அப்சர்வ் பண்ணி இவ்வளோ வாட்ச் பண்ணி எனக்கே எனக்கு வியப்பாக தான் இருந்துச்சு. நான் என் சைடில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நினைவாக அவங்க கொடுக்கலாம்னு ஆசை. இதை எங்கேயே பிரிச்சிடலாமா சார்? பார்த்துடலாமா? எனக்கு பிரிக்கும் போதே இது செக் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த சைஸ் இல்லைன்னு எனக்கு தெரியுது. அடடா, இன்றைய நினைவை வந்து அப்படி இப்ப எடுத்தோம். அதுதான் அடடா, இதான் ஆர்டிலான்ற மேஜிக் சார். நாங்க எடுத்த புதுசா எடுத்த டெக்னாலஜி விட அப்படியா அழகான அக்ரிலிக்ல என்னால இவ்வளவு வேகமா பிரிண்ட் பண்ணி தந்துட முடியும். அதுதான் வேகமா மட்டும் அழகாவும் பண்ணிருக்கீங்க. நீங்க அழகா இருக்கிறது இயல்பா தான் இருக்கு, நம்ம தான் அழகா இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து என் நினைவா நம்ம ஆரம்பிச்ச ராமனோட நினைவா முதலா கொடுக்குற கிஃப்ட். வேற எல்லாருக்கும் இது மாதிரி தரப்போறோம். நினைவா உங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சார், நன்றி சார். லைஃப்ல வந்து நான் பெரிய பிளெஸிங்கா பாக்குறேன். நீங்க என் லைஃப்ல கிடைச்சது, இன்னைக்கு கைட் பண்ணது, இந்த இடத்துக்கு வந்தது, இன்னைக்கு நான் உட்கார்ந்த வரைக்கும் லைஃப்ல எல்லா இடத்துலயும் கைடன்ஸா இருந்திருக்கீங்க. லைஃப் ஃபுல்லா உங்களோட அட்வைஸும் பிளெஸிங் எனக்கு இருக்குன்னு நிச்சயமா நிச்சயமா. இதே மாதிரி நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு என்னோட கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.